நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்தா எமி போனை கொஞ்சம் கொடு, எனக்கு ஒரு கால் வருது. அதெல்லாம் ஒன்றும் பேச வேணாப்பா. நீங்கள் கால் பேசினீங்கன்னா கார்ட்டூன் கட் ஆகிடும். இதுக்கப்புறமா தான் சூப்பராக இருக்கும். நான் பேசிட்டு உடனே கொடுத்துட்றேன். மோகன் சொல்லுங்க சார். நம்ம மார்க்கெட்டுக்கு பேக் சைடு யூனியன் காரங்களுக்குள்ள ஏதோ பெரிய தகராறாம் சார். ஒருத்தர் பாட்லயே இறந்து போயிட்டாரு சார். மை காட். அதுல இன்னொருத்தர் கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கல்னு சொல்றாங்க சார். சரி, நான் உடனே வரேன். ஓகே சார். பேசியாச்சாப்பா? போனை கொடுங்க. ஒரு நிமிஷமா. என்ன சார் இந்த டைம்ல? நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமா? என்ன சார்? நான் இப்ப அர்ஜென்ட்டா ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். இங்க வீட்டுல அம்மாவும் இல்ல, அவங்க ஊருக்கு ஒரு சாவு வீட்டுக்கு போயிருக்காங்க. நான் இப்ப ஸ்டேஷனுக்கு போயிட்டா அப்புறம் எமி, உனக்கு பிரச்சனை எதுவும் இல்லைன்னா நான் வர வரைக்கும் அவளை பாத்துக்க முடியுமா? அவளை ஒப்படைச்சிட்டு போக வேற யாரும் இல்ல, அதனாலதான். பரவாயில்ல சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே, நீங்க எமியை இங்க கூட்டிட்டு வாங்க. சரி துளசி. ஓகே சார். எமி, நாம இப்போ ஒரு இடத்துக்கு போலாமா? எங்க? துளசி ஆண்டி இருக்காங்களா, அந்த ஆண்டியோட வீட்டுக்கு. ஹாய் துளசி ஆண்டி. கொஞ்சம் சீக்கிரமா ரெடியா இருறியா? வா. நீ வா. எமி செல்லம், இங்க வா. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா? ஐயோ இல்ல, ரொம்ப அவசரமா இப்ப நான் ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். சாரி. எதுக்காக சார் சாரிலாம் கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. எமியை நல்லபடியா நான் பாத்துக்கிறேன், சரியா? நீங்க போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வர வரைக்கும் நீ துளசி ஆண்டியை கஷ்டப்படுத்தாம இருக்கணும். ஆண்டியை சும்மா தொந்தரவு பண்ணி அவங்கள கோவப்படுத்த கூடாது, சரியா? ஏமி குட்டி நல்ல பொண்ணு, அப்படிதானே? ஆமா, தலைய மட்டும் ஆட்ற, என்கிட்ட எதுவும் பேச மாட்ற. பேசுவேன்.
நீயே இப்படி டல்லா இருக்க? அது அவ எதுவுமே சாப்பிடல. ஐயோ அப்படியா? இவ ஏன் சாப்பிடல? அது அம்மா வச்ச ஃபுட் எதுவும் அவளுக்கு பிடிக்கலையா? அப்படியா? அவளுக்கு சாண்ட்விச் வேணும்னு சொல்றா. நான் சாண்ட்விச் பண்ணி தந்தா நீ சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். அப்படின்னா நான் எமி குட்டிக்கு ஸ்பெஷல் சாண்ட்விச் செஞ்சு தரேன், சரியா? சார், அவ சாப்பிடல, நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். நான் அவளுக்கு சாப்பிட ஏதாவது செஞ்சு தரேன். இதுல பாப்பாவோட சில ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. அப்ப சரி, நான் நாளைக்கு காலையில வரேன். சரி. ஒருவேளை இவ ராத்திரி என்ன பார்க்கணும்னு சொன்னா உடனே எனக்கு கால் பண்ணு. போலீஸ் வேலை இல்ல, ராத்திரி ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய நிலைமை வந்தா போகாம இருக்க முடியாதுல்ல. இல்லனா ராத்திரி பொண்ணு தனியா விட்டுட்டு நான் எங்கேயும் போயிருக்க மாட்டேன். நான் தான் சொன்னேன்ல, இனிமே எமி விஷயத்துல உங்களுக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம். இவ கூடவே இருந்து நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா டியூட்டிக்கு போயிட்டு வாங்க. எமி, டாடா. சரி. நம்ம உள்ள போலாமா? நீ இப்ப சொல்லிதா ராய் குழந்தை இங்க கூட்டிட்டு வந்தானா? ஆமா. தேவையில்லாம புது பழக்கத்துல உருவாக்காத. ராயோட குழந்தைய பாத்துக்க வேண்டியது நீ இல்ல, அதுக்கு ராயோட அம்மா இருக்காங்க. அம்மா அவங்க ஒரு டெத்துக்காக போயிருக்காங்க. அதனாலதான் ராய் சார் இங்க குழந்தைய கூட்டிட்டு வந்து விட்டுருக்காரு. அவசரமா ஸ்டேஷனுக்கு போற ஏதோ ஒரு வேலை வந்துருச்சான். அவசர வேலைகள் வரும்னு அவங்களுக்கே தெரியும்ல, அப்புறம் எதுக்கு சைல்ட் ட்ரஸ்ட்ல இருந்து அந்த குழந்தைய கூட்டிட்டு வரணும்? இப்போ நாம இங்க இல்லைன்னா ராய் என்ன பண்ணிருப்பா? குழந்தைய கூட்டிக்கிட்டே சுத்திட்டு இருப்பானா? இப்ப என்னமா பிரச்சனை? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, அதுதான் பிரச்சனை. எனக்கு எல்லாமே புரியுதுமா. ராய் சாருக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இப்படி ஆளே மாறிட்டீங்க. முன்னாடியெல்லாம் ராய் சாரை பத்தி நீங்க இப்படி எல்லாம் பேசவே மாட்டீங்க. அவர் நமக்காக எவ்வளவோ உதவிகளை பண்ணிருக்காரு. அது எல்லாத்தையும் மறக்க என்னால முடியாது. அப்பவும் இப்பவும் நான் அவரை ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் பாக்குறேன். இப்போ என் ஃப்ரெண்டுக்கு என்னால ஒரு தேவை இருக்கு. நான் இப்ப அந்த உதவியை பண்ணலன்னா அப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். சரி, நான் எதுவுமே பேசல, நீ உன் விருப்பப்படியே பண்ணு. சரி, நாம இப்ப என்ன பண்ண போறோம்? சாண்ட்விச். எஸ். பார்க்கவே சூப்பரா இருக்கு. குட்டியோட சாண்ட்விச் ரெடி. சாப்பிடுறியா? எப்படி இருக்கு? சூப்பர். தேங்க் யூ.
சாப்பிடு. இது ஃபுல்லா சாப்பிடணும். சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சரி எமி, உனக்கு இந்த ஆன்ட்டியோட ரூம்லாம் பிடிச்சிருக்கா? அம்மா, என் அப்பா எப்ப வருவாங்க? நீ தூங்கி முழிச்சு பார்க்கும்போது அப்பா இங்க வந்திருப்பாரு. எங்க அப்பா என்னை ஏமாத்துறதுக்காக அடிக்கடி இப்படிதான் சொல்லுவாரு. என் ஸ்கூலுக்கு வந்து பார்த்துட்டு போகும்போதெல்லாம் இப்படிதான் சொல்லுவாரு. அவர் என்னை பார்க்கும் போதெல்லாம் நான் நாளைக்கு வரேன்னு சொல்லுவாரு. நான் காத்துக்கிட்டே இருப்பேன். ஆனா எங்க அப்பா வரவே மாட்டாரு. நான் எவ்வளோ வருத்தப்படுவேன் தெரியுமா? ஏய், இப்ப அப்படிலாம் இல்ல. கண்டிப்பா உங்க அப்பா காலையில வந்துருவாரு. அப்படி இல்லைன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து உங்க அப்பாவுக்கு நல்ல அடி கொடுக்கலாம். ஐயோ வேணாம், எங்க அப்பா பாவம். அவர் அடிக்கலாம் வேண்டாம். உனக்கு உங்க அப்பாவை பிடிக்குமா இல்ல அம்மாவை பிடிக்குமா? 2 பேரையும் பிடிக்கும். மம்மி இன்ஜெக்ஷன் போடலன்னா என்கிட்ட பயங்கரமா கோபப்படுவாங்க. இன்ஜெக்ஷன் போட்டா ஜாலியாயிடுவாங்க. மொபைல்ல கேம் எல்லாம் வச்சு தருவாங்க. சரி வா, நம்ம தூங்கலாம். படுத்துக்கோ. நீ ஃப்ரீயா ஆனதுக்கு அப்புறம் அனுப்புனா போதும். உனக்கு தான் நிறைய வக்கீல் எல்லாம் தெரியும்ல, அதனால தான் நான் இப்போ உனக்கு கால் பண்ணேன். ஏய் சேச்சே, வேற எந்த விசேஷமும் இல்லை. ஓகே சொல்றேன், பாய். யாருமா? உங்களுக்கு என் கூட படிச்ச ரஹானா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கே. நம்ம வீட்டுக்கு கூட 1-2 தடவை வந்திருக்காள்ல. அவளே தான். அவ இங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல தான் வேலை பார்க்கறா. நான் என்னோட டிவோர்ஸ் பத்தி ரஹானா கிட்ட சொல்லியிருந்தேன். நல்ல ஒரு வக்கீலை பார்த்து கேஸை ஒப்படைக்கலான்னு அவன் என்கிட்ட சொன்னான். இதுக்கு மேல நம்ம அந்த விஷயத்துல லேட் பண்ண வேண்டாமா? நம்ம சீக்கிரமாவே டிவோர்ஸ்க்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடலாம். எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டிவைஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் கோர்ட்ல தான் கொடுப்பாங்க. நான் 1 or 2 times எங்க மம்மி கூட நான் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆமா, இப்ப யார் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டா? இந்த சின்ன வயசுல பெரிய வார்த்தைகள்லாம் நீ பேசக்கூடாது. இது ஒன்றும் பெரிய வார்த்தை கிடையாது. நடந்த உண்மையை தான் சொன்னேன். சரி வா, நம்ம டிஃபன் சாப்பிடலாம். நேத்து ராத்திரி நான் சீக்கிரமாவே தூங்கிட்டேன். அதனாலதான் நான் உன்கிட்ட பேச முடியல. இந்த செல்ல குட்டியோட பேர் என்ன? என்னோட பேர் எமி ராய். ஐயோ, பேரெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. சூடா இந்த தோசை சாப்பிட்டு பார்க்கலாம். ஆஹா, அதான் ஸ்டைலா பேரெல்லாம் சொன்னல. ஆன்ட்டி, உங்க பொட்டு பார்க்க தோசை மாதிரியே இருக்கு. ஐயோ, கலக்குறி என் செல்ல குட்டி. எமி, இந்த ஆன்ட்டிக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும். அதான் பொட்டையே தோசை மாதிரி பெருசா வச்சிருக்காங்க. எங்க வீட்ல இருக்கிற டாகினி பாட்டிக்கும் தோசைன்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு பக்கம் தோசை சுட்டுக்கிட்டே தோசையை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆடி போனா அந்த தோசைய மனுஷன் தின்னுவானான்னு கேட்பாங்க. அப்படியா? ஐயோ, டாகினி பாட்டியா? அது யாருமா? அவங்க எங்க வீட்டு சர்வெண்ட். ஓ, அவங்க உண்மையான பேரு ராகினி. ஆனா நான் அவங்கள டாகினின்னு கூப்பிடுவேன். மானசி, எனக்கு அந்த மொபைல் தருவீங்களா? நான் கேம் விளையாடணும்.
நீ எப்படி கூப்பிட்ட? மானசி. இங்க எல்லாரும் அப்படிதானே கூப்பிடுறாங்க, அதனால தான் நானும் அப்படி கூப்பிட்டேன். ஏமி, நம்மளை விட வயசுல பெரியவங்கள பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. பேட் கேர்ள்ஸ் தான் அப்படி கூப்பிடுவாங்க. நீ குட் கேர்ள் தானே? இனிமே ஆன்டின்னு தான் கூப்பிடணும், சரியா? இந்தா நீ கேம் விளையாடு. இப்ப வேணாம், அப்புறமா போதும். இவளை கூட்டிட்டு போகிறதுக்கு ராய் எப்ப வரேன்னு சொன்னா? காலையில வரேன்னு சொன்னாரு. ஏமி, இந்தாம்மா தோசை சாப்பிடு. ஆன்டி தரவா? இந்தா. பானுக்கு இங்க வாங்க. நம்ம எங்கே உட்காந்துக்கலாம்? ஏமி, உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குல்ல? நேத்து இவ உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாளா? ஐயோ இல்ல இல்ல. நேத்து துளசி ஆண்டி பாட்டெல்லாம் பாடி தூங்க வச்சாங்க தெரியுமா? இவங்க எவ்வளோ அழகா பாட்டு பாடினாங்க தெரியுமா? துளசி துளசி எங்க அப்பாக்காக பாட்டு பாடுங்க துளசி ஆண்டி. அதெல்லாம் வேண்டாம். ஏமி, பேரெல்லாம் சொல்லி கூப்பிடக்கூடாது. துளசி ஆன்டின்னு தான் கூப்பிடணும். ஆண்டியா? சி, துளசி ஆண்டியா? அந்த பேர் நல்லா இல்ல. துளசி ஆண்டி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆஹா, யார் இது? ராய் சாரா? எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். இருங்க, நான் டீ எடுத்துட்டு இல்ல வேண்டாம். உனக்கு டீ வேணுமா? கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். வரணும். ஒரு ஸ்ட்ராங்கா காஃபி போடுறேன். இப்ப எதுவும் வேண்டாம். நீங்க உங்க ஊருக்கு போறீங்களா? இல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஓ, போற வழியில அப்படியே இவளை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நான் வர மாட்டேன், நான் இங்கே நின்னுக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. உனக்கு கொடுக்கறதுக்காக பாட்டி என்னெல்லாம் வாங்கிட்டு வராங்கன்னு தெரியுமா? நீ வீட்டுல இல்லைன்னா உங்க ஆச்சி வருத்தப்பட மாட்டாங்களா? ஆச்சி 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 கிட்ட இங்க வர சொல்லுங்க. அடம் பிடிக்காம வரணும். இல்ல இல்ல, நான் வர மாட்டேன். ஆண்டி, நீங்க தானே என்கிட்ட டான்ஸ் கத்து தரேன்னு சொன்னீங்க. அப்புறம் நான் எங்க அப்பா கூட போனா எனக்கு எப்படி டான்ஸ் கத்து கொடுப்பீங்க? நீ முதல்ல போய் உங்க ஆச்சிய பாத்துட்டு வா. அதுக்குள்ள ஆன்ட்டி எல்லா வேலையும் முடிச்சு உனக்காக வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் நான் உனக்கு ஃப்ரீயா டான்ஸ் சொல்லி தரேன். எனக்கு இந்த தாத்தா தை தைலாம் சொல்லி கொடுக்காதீங்க. எனக்கு பிடிச்சது ஃபோக் சாங் தான். ஓ, சரி சரி, நான் உனக்கு அதுவே சொல்லி தரேன், சரியா? அப்படின்னா நம்ம கிளம்பலாமாப்பா? போலாமா? ஹேமாக்கா, ஏமியோட பேக் எடுத்துட்டு வரீங்களா? எடுத்துட்டு வரேம்மா. நான் கிளம்புறேன். வாமா. நான் சமைச்சு முடிச்சிட்டேன். இல்ல வேண்டாங்க. 3 வேளை சரியா சாப்பிட்டாதான் உங்க பாடியை மெயின்டைன் பண்ண முடியும். சீக்கிரம் போயிட்டு வந்துரு. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துட்டேன். பை பை. டாடா. பை பை. உன்னை விட்டுட்டு போறதுக்கு அந்த குழந்தைக்கு இஷ்டமே இல்ல துளசி. துளசி, அந்த குழந்தைகிட்ட சொன்னல அந்த டான்ஸ் ஜிகு 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 ஜிகு, அது எனக்கும் கொஞ்சம் சொல்லி தரியாமா? பரதநாட்டியம் ரொம்ப போர் அடிக்குதா? நான் குத்துப்பாட்டே கத்து தரேன். ஜிகு ஜிகு ஜிகு.
தயிரும் மிளகு கொண்டாட்டம் 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 தயிரும் மிளகு கொண்டாட்டம் 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 தயிரும் மிளகு கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். யார் வந்திருக்கா? சத்யதேவன் சாரா? உட்காருங்க சார். சார், உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா? கதிரேசன், சங்கரன் கோயில் கதிரேசன். முன்னாடி ஒரு சஸ்பென்ஷன் கேஸ்ல என்னை காப்பாத்துனதே நீங்க தான். உங்களை தவிர வேற யாராவது வந்திருந்தா என் தலையில இந்த தொப்பியே இருந்திருக்காது. என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? வர்ற வழியில என்னுடைய கார்ல ஒரு பிரைவேட் பஸ் மோதிடுச்சு. மிஸ்டேக் அந்த பஸ்ஸோட சைடில் தான் சொல்லியும் அந்த டிரைவருக்கு புரிய மாட்டேங்குது. அந்த ஆள் எனக்கு ரூல் சொல்லித்தரான். நீங்க எந்த பஸ்ன்னு சொல்லுங்க சார். அந்த டிரைவரை இப்பவே தூக்கி நம்ம உள்ள வச்சிடலாம். ஜனதா. ஜனதா தான் அந்த பஸ்ஸோட பேரு. நீங்க ஒன்று பண்ணுங்க கதிரேசன், அந்த பஸ்ஸோட ஓனர் யாருன்னு பார்த்து அவங்களுக்கு கால் பண்ணுங்க. கோர்ட்ல சட்டத்தை சொல்லி ஆர்கியூ பண்ணியிருக்கிறேனே தவிர ரோட்ல யாருக்கிட்டையும் வாதாடி சண்டெல்லாம் போட்டது கிடையாது. அதனால தான் பேசி தீர்த்துக்கலான்னு நான் ஸ்டேஷனுக்கே வந்திருக்கேன். கிரிமினல் குணம் இருக்கிற டிரைவரை வச்சு பிரைவேட் பஸ் ஓட்டுறது நம்ம சமுதாயத்துக்கே தப்பு. அதனால தான் அப்படிப்பட்ட டிரைவரை வேலைக்கு வச்சுக்கிட்ட அந்த ஓனரை நான் நேரில் பார்க்கணும்னு சொல்கிறேன். சார், அந்த ஓனருக்கு இப்போவே நான் கால் பண்ணுறேன். ஜட்ஜிஸ் சார் இப்போ எங்கே இருக்காங்க சார்? இங்கே இருக்காங்களா இல்லை கும்பகோணத்துலையா? அப்பா கும்பகோணத்தில் தான் இருக்காரு. நீங்கள் உட்காருங்க சார். நான் அதோ வந்துடுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு என்ன விசேஷம்? ஒரு சந்தோஷமான செய்தி. ஆனா எனக்கு இல்ல, உனக்கு. அப்படி என்ன சார் சந்தோஷமான செய்தி இருக்கு? ஏய் சந்திரா, உனக்கு அட்வொகேட் சத்யதேவனை தெரியுமா? இல்ல சார். அவரு ரொம்ப பெரிய அட்வொகேட். சாதாரண வக்கீல் கிடையாது, கருப்பு கோட்டு போட்ட புலி அவரு. ஓ அப்படியா? அப்படின்னா என்னோட அடுத்த கேஸ் அவர்கிட்டயே கொடுக்குறேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. அவர் ஒரு கேஸ்ல ஆஜராகிறதுக்கு பெரிய அமௌண்ட் கொடுக்க வேண்டியது வரும். உன்னால அதை தாங்க முடியாது. நீ எத்தனை பேரை கொலை பண்ணாலும் அந்த ஆள் உன்னை ஈஸியா வெளில கூட்டு வந்துருவாரு. அதுதான் அட்வொகேட் சத்யதேவ் வர்மா. அவர்கிட்ட இப்ப ஒருத்தி மாட்டிக்கிட்டா. அவ யாருன்னு தெரியுமா? யாரு? மானசி. மானசியா? ஆமா, உன் பொண்டாட்டியும் ஜனதா பஸ் சர்வீஸ் ஓனருமான மானசி மேடம். மானசிக்கும் நீங்க சொன்ன சத்யதேவுக்கும் அப்படி என்ன பிரச்சனை? பிரச்சனை மானசியோட இல்ல, ஜனதா பஸ் டிரைவரோட. புரியலையே சார். சொல்றேன். ஆனா இப்போ இங்க வசமா சிக்க போறது மானசி தான். இனி அவ பஸ் ரோட்ல ஓடுறதே சந்தேகம்தான். என்ன தோக்கடிக்கணும்னு அவ ஆசைப்பட்டால, அப்ப அவளுக்கு அப்படித்தான் சார் நடக்கும். நான் அவளை இங்க வர சொல்லியிருக்கேன். ஸ்டேஷனுக்கு வருவா. இப்ப வந்துருவா. இன்னைக்கு ஜனதா பஸ்ஸையும் மானசியோட ஓட்டத்தையும் வக்கீல் சார் முடிச்சு வச்சிருவாரு. மானசி மேடத்தை சத்யதேவ் இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுவாரு. இப்ப நீ சொல்லு, நான் சொன்னது சந்தோஷமான செய்தி தானே? கண்டிப்பா. இன்னும் எதிர்பார்க்கிறேன் சார். இந்த மாதிரி சந்தோஷமான செய்தியை இனி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. மானசி,
நீங்க உடனே வரணும். ஓகே, சரி. பஸ் ஓனர் கிட்ட வர சொல்லியிருக்கேன். இப்போ வந்துருவாங்க. இதுக்கு முன்னாடியும் அந்த பஸ் சர்வீஸால பல பிரச்சனைகள் வந்திருக்கு. கொஞ்ச நாள் பஸ் சர்வீஸையே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. திரும்ப ஓட ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. என்ன தப்பு பண்ணாலும் முதலாளிங்க நம்மளை காப்பாத்திருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் தொழிலாளர்களை தப்பு பண்ண வைக்குது. அவங்கள கூப்பிட்டு நெல்ல புத்தி சொல்லலான்னு பார்த்தா போலீஸ்காரங்க அடிச்சிட்டாங்க வச்சிட்டாங்கன்னு இல்லாத கேஸெல்லாம் நம்ம மேலே போடுவானுங்க. அதனால தான் பல நேரங்களில் நாங்கள் கண்டுக்காமே இருக்கோம். நீங்க இப்படி அமைதியா இருக்கிறதுனால தான் நடு ரோட்ல பஸ்காரங்க போடுற சண்டையில கொலை வரைக்கும் நடக்குது. ஆரம்பத்திலேயே இதை நீங்க முடிச்சு வைக்கலன்னா அப்புறம் ஊர் மக்கள் குறை சொல்றது உங்களை மட்டும்தான். தெரியும் சார், எங்களுக்கும் ஆசை இருக்கு சார். இந்த பஸ் ஓனருங்களுக்கெல்லாம் பெரிய எடுத்து செல்வாக்கு அதிகம் சார். நாங்க அவங்களுக்கு எதிராக ஏதாவது ஆக்ஷன் எடுத்தா நாளைக்கு ஒருவேளை அதுக்காக எனக்கு டிரான்ஸ்பரோ சஸ்பென்ஷனோ கிடைக்கும். அதனால தான் பல நேரங்களில் கண்டு காணாம இருக்கும். உங்களை மாதிரி என்னால் அமைதியா இருக்க முடியாதுல்ல. வக்கீலா இருந்தாலும் தப்பு பண்ணா அதை நான் தட்டி கேட்பேன். அந்த இடத்துல நான் யாரோட மணி பவரையும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்தெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நான் ஜனதா பஸ்ஸோட ஓனர் கதிரேசன் சார் கால் பண்ணியிருந்தார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். என்ன? ஜனதா பஸ்ஸோட ஓனர் வெளியே வெயிட் பண்றாங்க சார். உள்ள வர சொல்லுங்க. சரிங்க சார். உங்களை சார் வர சொன்னார். ஓகே. ஆஹா, வந்துட்டீங்களா? இவங்க தான் சார் ஜனதா பஸ்ஸுடைய ஓனர் மானசி மேடம். தனியா தான் வந்தீங்களா? உங்க கூட யாரும் வரலையா? யாரா இருந்தாலும் பயப்படாம நம்பிக்கையா தைரியமா வர இடம் தான் போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர இடத்துக்கு எனக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். இதோ இந்த சாரோடைய கார்ல தான் உங்க பஸ் மோதி இருக்கு. அதுக்கு என்னன்னு கேட்ட சாரு கிட்ட ரொம்ப ரொம்ப இன்டீசென்ட்டா உங்க டிரைவர் பேசியிருக்காங்க. இவர் யாரு என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. என் பஸ்ஸை ஓட்டின டிரைவருக்கும் அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்ப இருந்த சூழ்நிலைக்கு டிரைவர் இவர்கிட்ட தப்பா நடந்திருக்கலாம். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல சார், இப்படிப்பட்ட முதலாளிங்க இருந்தாங்கன்னா தொழிலாளிங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. தப்பு யார் பண்ணாலும் அதை நான் ஏத்துக்க மாட்டேன். என்னோட டிரைவர் ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தா அதுக்கான நடவடிக்கையை நீங்க சட்டப்படி எடுக்கலாம். ஏமா, உனக்கு இன்னும் இந்த சார் யாருன்னே தெரியலையே. சட்டம்னா என்னன்னு கத்து தர்றவர் தான் இந்த சாரு. ரொம்ப நேரமா சார் சார்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்படி யார் தான் இவரு? அது யாருன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ஐ எம் சத்யதேவ். சத்யதேவ் வர்மா. நான் ஒரு அட்வொகேட். சட்டத்துக்காக குரல் கொடுக்குற வழக்கறிஞர்ன்றதுனால எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேட்பேன். இன்னைக்கு தப்பு பண்ணது உங்க பஸ்ஸை ஓட்டுன டிரைவர் தான்.
அதை நான் எவ்வளோதான் எடுத்து சொல்லியும் உங்கள் டிரைவருக்கு புரியவே இல்லை. அதனால தான் நான் இப்போ வேற வழியே இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கேன். உங்களை மாதிரி சட்டம்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு நான் விசாரித்தேன். பஸ்ஸில் வந்த பேசஞ்சர்ஸும் சம்பவத்தை நேரில் பார்த்தவங்களும் நீங்கள் தான் ஓவர் ஸ்பீடில் காரில் வந்து அதுவும் ராங் சைடில் வந்து ஆக்சிடென்ட் பண்ணதா சொல்கிறாங்க. மற்றபடி அந்த இன்சிடென்ட்க்கு என்னோட டிரைவரோட மிஸ்டேக் மட்டும் காரணம் இல்லை. என் சைடில் தப்பு இருந்திருந்தா நான் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருக்க மாட்டேன். 100% உங்கள் டிரைவர் பண்ண தப்புனால தான் என்னுடைய கார் மேலே உங்கள் பஸ் வந்து மோதி ஆக்சிடென்ட் ஆச்சு. நீங்கள் ஒன்று மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சோண்டு பெயிண்ட் போனதுக்காக தான் நீங்கள் ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. பூத கண்ணாடி வச்சு பார்த்தா மட்டும்தான் அதை கூட கண்டுபிடிக்க முடியும். இதுக்கெல்லாம் போய் இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி நிற்க வச்சு பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை ஸ்பாட்ல வச்சே பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. அப்போனா இந்த நாட்டில் போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டும் எதுக்கு இருக்குது? எல்லாத்தையும் ரோட்லயே பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமே. அப்புறம் ஆக்சிடென்ட் எப்படிப்பட்டதுன்னு முடிவு பண்ணுறதுக்கு வண்டியில் போன பெயிண்டை பற்றியோ இல்லை ஸ்க்ராட்சை பற்றியோ இல்லை. உங்களோட பஸ் வந்த ஸ்பீடு அது மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணிக்கிற ஸ்பீடை விட ரொம்ப அதிகம். நான் மட்டும் காரை ஒடிச்சு திருப்பாமல் இருந்திருந்தா ஒரு வேளை நான் செத்து கூட போயிருக்கலாம். அப்படி நடக்காதனால தான் இது ரொம்ப சின்ன ஆக்சிடென்ட்னு பேசுறீங்களா? அஜாக்கிரதையா வண்டி ஓட்டுற டிரைவர்ஸ் எல்லாம் வேலைக்கு அப்பாயின்ட் பண்ற உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எதிராக தான் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். காரணம், ஜனதா பஸ் மாதிரியான பிரைவேட் பஸ்ல பயணிகள் பயணிக்கிறது பாதுகாப்பானது இல்லை. நீங்க இப்போ என்னோட டிரைவர் மேல என்னதான் தப்பு சொன்னா கூட நீங்க தான் உண்மையிலேயே தப்பு பண்ணதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் எல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஏரியால இருக்க சிசிடிவி கேமராவை நம்ம செக் பண்ணாலே போதும். தப்பு உங்க சைடுல தான் இருக்குன்னு அப்ப உங்களுக்கு நல்லாவே புரியும். ஹலோ, எது தப்பு எது சரிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்க இங்க உட்காந்துருக்கோம். நீ இப்ப கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணுமா, நான் கூப்பிடுறேன். அவ ஆணவத்தை பாத்தீங்களா சார்? அவ பஸ் இனிமே சர்வீஸே நடத்தாத மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை மட்டும் எழுதி என்கிட்ட கொடுங்க. மற்றபடி என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். இங்க என்ன பண்ற மானசி? என்னோட பஸ் ஒரு கார்ல லைட்டா இடிச்சிருச்சு. காருக்கு பெருசா எதுவும் ஆகல, சின்னதா ஒரு ஸ்கிராட்ச், அவ்வளவுதான். மிஸ்டேக் கார் மேலதான் இருக்குங்கிறத நான் சொல்லியும் கார் ஓனர் அதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஓ அப்படியா? ஸ்டேஷனுக்கு உன்னை வர சொன்னது யாரு? எஸ்ஐ கதிரேசன் தான். காராளிச்சந்திரன் பண்ற எல்லா தப்பு தண்டாவுக்கும் கூட்டாளி தான் இந்த கதிரேசன். அதனாலதான் இந்த பிரச்சனையை கார் ஓனரோட சேர்ந்து பெருசாக்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் கதிரேசனை பார்க்கறேன். நீ உட்காருமா.
சார். மோகன், அந்த கதிரேசனை கொஞ்சம் வர சொல்லுங்க. சார், சிஐ சார் உங்களை வர சொன்னாரு. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் இப்போ வந்துடுறேன். சார், எதுக்கு சார் வர சொன்னீங்க? நீ எதுக்காக மானசிய ஸ்டேஷனுக்கு வர சொன்ன? சார், அது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் சார். என்ன ஆக்சிடென்ட்? சார், அவங்க பஸ் ஒரு கார் மேல மோதிடுச்சு. அதை பத்தி டீட்டெயிலா விசாரிக்கத்தான் நான் அவங்கள ஸ்டேஷனுக்கு வர சொன்னேன். ஆக்சிடென்ட்ல யாராவது இறந்து போயிட்டாங்களா, இல்ல வேற யாருக்காவது பெரிய அடிபட்டுச்சா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். காரோடைய ஃப்ரண்ட் சைடு எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. ரீபெயிண்டிங் தான் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாவது நஷ்டம் வரும் சார். நீ காரை பாத்தியா? இல்ல. ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போய் எல்லாத்தையும் விசாரிச்சியா? இல்ல. அப்புறம் என்ன டீட்டெயிலா விசாரிக்கிறேன்னு ஒரு பொண்ணை போய் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்க? அந்த காரை ஓட்டுனவர் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது சார். அவர் ஒரு அட்வொகேட். அவர் சொன்னதெல்லாம் எனக்கு உண்மைன்னு புரிஞ்சதால தான் நான் அவங்கள ஸ்டேஷனுக்கு வர சொன்னேன். ஐயோ, ஒருவேளை அப்படியே இருந்தா கூட அந்த பஸ்ஸை ஓட்டுன டிரைவரை தானே ஸ்டேஷனுக்கு வர சொல்லணும். ஓனரை எதுக்காக வர சொன்ன? ஒருவேளை நீ யாருக்காவது நன்றி கடன் காட்டணும்னு நினைச்சனா அதுக்காக நீ இந்த போலீஸ் ஸ்டேஷனை பயன்படுத்தக்கூடாது. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை சார். உண்மையை மட்டுமே பேசுற பெரிய வக்கீலா? நான் அவரை பார்த்தே ஆகணுமே. எங்க இருக்காரு? என் கேபின்ல இருக்காரு. நீ எங்கேயா வர? நீ இங்கேயே வெயிட் பண்ணு. சரி. உண்மையை மட்டுமே பேசுற நீதி தவறாத வக்கீல நேர்ல பார்க்கலான்னு வந்தேன். ராய், உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுடா. நேர்ல பாக்குறது இருக்கட்டும்டா, ஒரு ஃபோன் காலாவது பண்ணலாம்ல. டேய், நீங்க வந்ததுக்கு அப்புறமாவது எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. கால் பண்ணலனாலும் நான் தினமும் உன்னை பத்தி நினைப்பேன்டா. பொய் சொல்லாத. பொய் இல்ல மச்சான், உண்மையதான் சொல்றேன். என் வாழ்க்கையில நடந்த எவ்வளவு பிரச்சனைகள்ல எனக்கு துணையா இருந்தது உன்ன மாதிரி ஒரு உண்மையான நண்பர்கள் மட்டும்தான். நீ இப்பவும் பழசதான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என் வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் நான் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. நினைக்க கூடாதுன்னு பல தடவை நினைப்பேன். ஆனா என்னால முடியல. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எங்க கல்யாணம் நிச்சயதார்த்தத்துல ஆரம்பிச்சு டிவோர்ஸ் வரைக்கும் என் மனசுல வந்துட்டு போகுது. அதை இப்ப கூட என்னால முழுசா மறக்கவே முடியல. நீ அன்னைக்கு என்கிட்ட எலினாவை பத்தி சொன்னப்போ டிவோர்ஸை தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியலடா. அதனாலதான் நானே உனக்காக கேஸா வாதாடினேன். அது ஒரு தப்பான முடிவுன்னு எப்பயாவது நீ யோசிச்சு பார்த்திருக்கியா? ஏய், இல்லடா. எல்லா எதிர்பார்ப்புகளும் முடிஞ்சு போய் நானும் எலினாவும் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணோம். அன்னைக்கு நீ சொன்ன அந்த ஐடியா தான் ரொம்ப நல்ல ஐடியா. டிவோர்ஸை தவிர எங்க 2 பேருக்கும் அன்னைக்கு வேற வழியே இல்லடா. நான் உன்னை மூட் ஆஃப் ஆக்கிட்டேனா? ஏய், இல்லடா. சரி, நீ சொல்லு, திடீர்னு எதுக்காக வக்கீல் சார் இங்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க? காலையில வரும்போது என் கார்ல ஒரு பஸ் லைட்டா அடிச்சிருச்சு. நான் பேசலான்னு இறங்கி போனா அந்த பஸ்ஸோட டிரைவர் எனக்கே சட்டத்தை சொல்லி தந்துகிட்டு இருக்கான். உண்மையை சொல்லணும்னா என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. எல்லாரும் முன்னாடி அவன் என்னை அவமானப்படுத்திட்டு அவன் பஸ் எடுத்துட்டு போனதை நான் பார்த்ததும் அவனுக்கு கண்டிப்பா நான் ஆப்பு வைக்கணும்னு முடிவு பண்ணேன்.
அவனுக்கு மட்டும் இல்ல, அவனை டிரைவர் ஆக்குன அவங்க முதலாளியும் ஒரு வழி பண்ணணும். அதுக்கு தான் ஸ்டேஷனுக்கு வந்தேன். பஸ்ஸோட முதலாளிய வர சொன்னா என்னை விட இந்த எஸ்ஐ இன்ட்ரெஸ்டா இருந்தாரு. சரி, அப்ப வர வைக்கட்டும், பார்க்கலான்னு நினைச்சேன். ஆனா என்னோட எதிர்பார்ப்புக்கு நேர்மறையா இங்க வந்த பொண்ணு ரொம்ப திறமையானவ. அவங்க ரொம்ப துணிச்சலா உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு பேசுனதை பார்த்ததும் நானே அப்படியே ஷாக் ஆயிட்டேன்டா. சத்யா, அவ எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு, மானசி. ஓ, இப்போ சமீப காலமா அவ பல பிரச்சனைகளை சந்திச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கா. உண்மையை சொல்லணும்னா டிவோர்ஸ் ஆகிற ஸ்டேஜில் அவ இருக்கா. சொந்த காலில் நிக்கணுங்கிற பிடிவாதத்தால மானசி இப்போ பஸ் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கா. இங்க பாரு, வேண்டாம் சத்யா, தேவையில்லாம இன்னும் அவளை காயப்படுத்தாத. ஓ அப்படியா? எனக்கு தான் இதை பத்திலாம் எதுவுமே தெரியாதே. நீ அந்த பொண்ணுகிட்ட போய் நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணலன்னு சொல்லு. அதை நீ அவகிட்ட ஓப்பனா சொல்லிட. சரி, அப்பனா நீ வா. மானசி, இவருக்கு எந்த கம்ப்ளைண்டும் இல்லைன்னு சொல்றாரு. முதல் தடவையா கேஸே வேணான்னு சொல்லி நான் பின்வாங்குறேன் தெரியுமா? வழக்கமா இந்த மாதிரி ஏதாவது நடந்தா பஸ் சர்வீஸை மூடி சீல் வைக்கிறதா என்னோட ஸ்டைலே. ஆனா நீங்க ஒரு பொண்ணுங்கிறதுனால அந்த சலுகையை கொடுத்து நான் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுறேன். நான் பொம்பளைங்கிறதுக்காகலாம் நீங்க உங்களோட ஸ்டைலை மாத்திக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. உங்க சைட்ல எதுவும் தப்பு இல்லைன்னா நீங்க தாராளமா கம்ப்ளைண்ட் கொடுங்க. அங்க ஆம்பளை பொம்பளைன்னா நீங்க எந்த வித்தியாசத்தையும் பார்க்க தேவையில்லை. ஓ, காம்ப்ரமைஸ் பண்ணதை மறுபடியும் கிண்டி கிளற நான் ஆசைப்படல. கேட்டல, நீ கிளம்பு மானசி. பொம்பளை பிள்ளைனா இப்படிதான் இருக்கணும். அவ எவ்வளவு துணிச்சலா பேசிட்டு போறா பாத்தியா? உண்மையை சொன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த எனக்கு அவ மேல இப்ப மரியாதை வந்துடுச்சு. சரி வா. ஓ, அப்ப இவனுங்க ஜிகிரி தோஸ்துங்களா? ஸ்டேஷனுக்கு போன விஷயம் என்னாச்சுமா? கேஸ்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் காம்ப்ரமைஸா பேசி முடிச்சாச்சு. அக்கா, கார்காரனுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமா? அந்த அளவுக்கு அந்த காருக்கு ஒன்றும் ஆகல. லைட்டா ஒரு சின்ன ஸ்கிராட்ச், அவ்வளவுதான். ஓ, அதுக்காக தான் உன்னை ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்களா? அந்த கதிரேசன் கிட்ட போய் அந்த கார்காரன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். கதிரேசன் பத்தி தான் தெரியும்ல, நம்ம மூஞ்சில கரிய பூச ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த ஆள் விட மாட்டான். அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தவனும் ரொம்ப பெரிய ஆளா. அவன் பேரு சத்யதேவ், வக்கீல். அவன் பேர்ல மட்டும்தான் உண்மை இருக்கு, ஆனா சொல்றது எல்லாமே போய் தான். அந்த ஆள் பேசுறதெல்லாம் கேட்டதும் அப்படியே ஓங்கி கன்னத்துல ஒண்ணு வைக்கலான்னு தான் எனக்கு தோணுச்சு. நான் ஒரு பொண்ணுன்றதால அந்த ஆள் என்ன மன்னிச்சு விட்டுடுறாராம். இல்லனா நம்ம பஸ் சர்வீஸையே அவர் போட்டு வச்சிருப்பாராம். ஆமா, ராய் சார் அங்க இல்லையா? சார் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் பேசி சால்வ் பண்ணான். அந்த நேரத்துல அங்க ராய் சார் வராம இருந்திருந்தா அந்த கதிரேசன் சத்யதேவனை வச்சு நமக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணிருப்பான். ஐயோ, எனக்கு இந்த கேஸ் கோர்ட்டுன்னு கேட்டாலே பயமா இருக்கு. அதனாலதான் நீ பஸ் சர்வீஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னதுமே நான் முதல்ல அதை எதிர்த்தம்மா. நம்ம பக்கம் எந்த தப்பும் இல்லைன்னா நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லைம்மா. இன்னைக்கு நம்ம பஸ் சைட்ல எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருந்ததால தான் நானே தைரியமா ஸ்டேஷனுக்கு போனேன். அப்புறம் வேற யாராவது நம்மள வேணும்னே சிக்க வைக்கணும்னு நினைச்சா அதை என்ன ஆனாலும் சரி நம்ம கண்டிப்பா எதிர்த்தாகணும். அதுதான் என்னோட பாலிசி. அப்புறம் இவ பொண்ணு தானே, அதனால என்ன வேணா பண்ணலான்னு யாராவது நினைச்சாங்கன்னா
அத முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். அதை விட்டுட்டு அழுது கையில கால்ல விழுந்து அடுத்தவங்களோட சிம்பத்தியை எதிர்பார்த்து நிக்கிற ஆள் இந்த மானசி கிடையாது. எனக்கு அது பிடிக்காதுமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.